ஆண்டி, துளசிக்கு ஒன்னும் ஆகாது. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, என் உயிரை வேணா நீ எடுத்துக்கோ. என் துளசிய காப்பாத்தி கொடுத்துருங்க. அழாதீங்க ஆண்டி, துளசி சரியாயிடுவா. டாக்டர், என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? அவன் நல்லா இருக்கால? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே டாக்டர்? நீங்க அவங்களுடைய அம்மாவா? ஆமா டாக்டர். ஹெட் இன்ஜுரி ஆயிருக்குமா? பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனா? ஆமாமா. ரொம்ப அடிபட்டிருக்கா டாக்டர்? சின்ன காயம்னு சொன்னாங்க. ரொம்ப சின்ன காயம்தான், ஆனா தலையில பலமா அடிபட்டிருக்கு. ஆபரேஷன் பண்ணலன்னா ரிஸ்க் ஆயிடும். டாக்டர், நீங்க தான் அவளுக்கு கடவுள் மாதிரி. எப்படியாவது துளசியை காப்பாத்தி கொடுத்துருங்க. அழாதீங்கம்மா, நாங்க எங்களால ஆன எல்லா முயற்சியும் செய்வோம். நீங்க ஆபரேஷனுக்கு உடனே பணத்தை ரெடி பண்ணுங்க. ஆண்டி, துளசி எப்படியாவது காப்பாத்திட்டு வாங்க ஆண்டி. நீங்க பணத்துக்கு ரெடி பண்ணுங்க ப்ளீஸ். சரி, நீங்க ரிசப்ஷன்ல பணத்தை கட்டிட்டு என்ன வந்து பாருங்க. டாக்டர், என் வீட்டுக்காரர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அவர் வரத்துக்குள்ள நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க சீக்கிரமா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். நோ, அப்படிலாம் பண்ண முடியாதுமா. பணம் கட்டாம நீங்க சொன்னீங்கன்னு நீங்க யாரும் ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. டாக்டர், உயிரை விட பணம் தான் முக்கியமா? எங்களுக்கு ரெண்டுமே முக்கியமா. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். பணம் இல்லாம எதுவுமே நடக்காது. மெடிசன்ல இருந்து சர்ஜரி வரைக்கும் எல்லாமே பணம் தான். பணம் தானே, நான் ரெடி பண்றேன் டாக்டர். எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க. மினிமம் 5 lakhs ஆகுமா? 5 லட்சமா? இங்க பாருங்கம்மா, உங்களால அவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியாதுன்னா பேசாம ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஐயோ வேணாம் டாக்டர், எனக்கு பணத்தை விட என் பொண்ணு உயிர் தான் முக்கியம். பணத்துக்கு நான் சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப டிலே பண்ணிடாதீங்கம்மா. எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு நல்லது. ஸ்வேதா, நீ துளசி பக்கத்துல இருந்து பாத்துக்கோமா. ஏதாவது அவசரம்னா எனக்கு உடனே போன் பண்றியா? நான் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேம்மா. சரிங்க ஆண்டி, நான் உடனே வந்துடுறேன். நீ துளசி பக்கத்துல இருந்து பாத்துக்கோமா. சரிங்க ஆண்டி. பைரவி, 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 பைரவி. சித்தி. பைரவி, எங்க இருக்க? இங்க இருக்க. என்ன சித்தி? ஐயோ, நீ இங்க இருக்கியாம்மா? என்ன சித்தி, வரப்பவே இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயோ, அதை ஏமா கேக்குற? இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேனோ தெரியல. பார்க்க கூடாது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு சித்தி? என்ன பிரச்சனை? அது அப்புறமா சொல்றேம்மா. ராஜராஜ வேலை விஷயமா கேரளா போயிருக்கான்னு சொன்னியே, எப்ப வருவான்? தெரியல சித்தி. இவர் கிளம்புறப்பதான் என்கிட்ட சொன்னாரு. திரும்ப எப்ப வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? போன் பண்ணி கேட்டியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ண, லைனே கிடைக்கல.
சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, வேலை செய்ய போன இடத்துல ஏன் தொந்தரவு பண்ணணும்னு நானும் அப்படியே விட்டுட்டேன். கூட அந்த பார்த்திபனை போயிருக்கா இல்லையா? ஆமா சித்தி, இதையெல்லாம் ஏன் கேக்குறீங்க? எல்லாம் ஒரு காரணம் அதம்மா கேக்குறேன். ஒரு அவசரம் ஆத்திரன்னா என்ன பண்றது? பிள்ளைக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிற தகவலை எப்படி சொல்றது? லைன் வேற கிடைக்கலன்னு சொல்ற, போன்ல வேற பேச முடியாது. சித்தி, என்ன சொல்றீங்க? விஸ்வாக்கு என்னாச்சு? பைரவி, நீ எதுக்கு பயப்படுற? விஸ்வாவுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆஸ்பத்திரியில இருக்கிறது துளசி. அவ அடிபட்டு மயக்கமா இருக்கா. இந்த தகவலை பார்த்திபனுக்கு எப்படியா சொல்லணும்ல? சிவகாமி என்ன பண்ணுவாளோ தெரியலையே. என்னாச்சு அவளுக்கு? எப்படி அடிபட்டுச்சு? அவ ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டா. எப்பவும் போல ஸ்டைலா வண்டியை ஓட்டிட்டு போயிருக்கா. போலீஸ்காரன் பொண்ணுங்கிற மிதப்புல பந்தாவா போயிருப்பா போல இருக்கு. எவனோ லாரிக்காரனோ கார்காரனோ இடிச்சிட்டு போயிட்டானா. ஐயோ! கீழே விழுந்து தலையில அடிபட்டு ஒரே ரத்த வெள்ளமா கடந்திருக்காளாம். மூளையில வேற ஏதோ ரத்தம் எல்லாம் கட்டியிருக்கான். ஐயோ கடவுளே, அவளுக்கு இப்படி ஆகணும்? தலையில அடிபட்டு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? அட, ஆனாதான் என்ன? சித்தி, என்ன பேசுறீங்க? ஒரு பொம்பளை புள்ள அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா, ஆனா என்னன்னு கேக்குறீங்க? என்ன பைரவி, உன்கிட்ட அவ எப்பவுமே வம்பு வளர்த்துக்கிட்டு இருப்பா. அந்த திமிருக்கு தான் அவளுக்கு இப்படி ஆயிருக்கு. திமிரு பிடிச்சவதான், அதுக்காக அடிபட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தா சந்தோஷப்படணுமா? அம்மா தாயே, நான் இப்படி பேசுன தப்புதாம்மா. என்ன இருந்தாலும் உன் நாத்தனார் பொண்ணாச்சே, அதான் இப்படி குதிக்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. அவளுக்கு அடிபட்டா நான் ஏன் துடிக்கணும்? ஆனா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவர் தாங்கிக்க மாட்டாரு. எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துருவாரு. அதனாலதான் டென்ஷன் ஆனேன். ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க வீட்டு ஏத்து விட்ட அம்மா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள பார்க்க போனப்பதான் துளசி அடிபட்டு படுத்து கிடந்ததை பார்த்தேன். இது சிவகாமிக்கு தெரியுமா? அநேகமா சொல்லிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் வர்றப்ப வீடு பூட்டி இருந்தது. இந்நேரத்துக்கு அவ கிளம்பிருப்பா. சரி சரி, இந்த விஷயத்தை இதோட விடுங்க. இது அவளோட பிரச்சனை, அவளே பாத்துக்குவா. பைரவி, இது உன்னோட பிரச்சனை, நீதான் பார்க்கணும். என்னோட பிரச்சனையா? நான் மனசு கேட்காம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி துளசி எப்படி இருக்கான்னு கேட்டேன். அவ இன்னும் மயக்கமா தான் இருக்காளாம். தலையில ஆபரேஷன் பண்ணணுமா, 5 லட்சம் ரூபாய் ஆகுமா. சிவகாமி அவ்வளவு பணத்துக்கு எங்க போவா? பார்த்திபனும் ஊர்ல இல்ல. அண்ணன் இருந்தா அண்ணன் கிட்ட கேப்பா. இப்ப அண்ணனும் ஊர்ல இல்ல. இப்ப அவ எங்க போவா? உன்கிட்ட தானே வருவா. அத விடுங்க சித்தி, அவ வந்தான்னா பாத்துக்கலாம். என்ன பைரவி, அவ வந்து கேட்டானா 5 லட்சத்தை அப்படியே தூக்கி கொடுத்துருவியா? ஆ, அவ வருவாளான்னு தெரியல. வந்து கேட்டானா அவ கொடுக்காத பைரவி. சொத்துல எனக்கும் உரிமை இருக்கு, அத சமமா பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னப்பவே இந்த மாதிரி எல்லாம் வரும். வந்தா என்ன பண்றதுன்னு அவ யோசிச்சிருக்கணும். இப்ப சொத்தா வந்து காப்பாத்தும். ஆத்திர அவசரத்துக்கு அவ எங்க போவா? நீ வேணா பாரு, அவ அங்க இங்கேன்னு சுத்தி கடைசியில உன்கிட்ட தான் வரப்போறா. அவ கேட்டானா என்ன சொல்றது? முடியாதுன்னு சொல்லு. அது தப்பாயிடாதா? இப்ப நீங்க சொன்னீங்கன்னு முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. உயிரை காப்பாத்த கூட உதவி பண்ணாதவன்னு ஊர் உலகம் என்ன பேச மாட்டாங்க? அப்புறம் எனக்கு தானே கெட்ட பேரு. அப்படியெல்லாம் இல்ல பைரவி. உனக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா பண்ணு. ஆனா உடனே பண்ணாத. இத பாரு, துளசிக்கு ஒண்ணுமே ஆகாது. எப்படியும் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திருவாங்க. ஆனா 5 லட்சத்துக்கு சிவகாமி எங்க போவா? அங்க இங்கன்னு சுத்தி இங்கதானே வந்தாகணும். அம்மாவும் பொண்ணும் உங்ககிட்ட எவ்வளவு திமிரா நடந்துகிட்டாங்க. சொத்துல பங்கு கேட்டு உன்னை அவமானப்படுத்தினப்போ பைரவி நமக்கு சொந்தம், அவளை அவமானப்படுத்த கூடாதுன்னு தெரியலையே அவளுக்கு. கஷ்ட காலத்துல சொத்து பெருசு இல்ல, உறவுதான் பெருசுன்னு அவளுக்கு புரிய வேண்டாம். உனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை லட்டு மாதிரி பிரிச்சுட்டு வாங்கிட்டு போயிட்டால, அது தப்புன்னு புரிய வேண்டாம். அவ தப்பு பண்ணிருக்கா பைரவி, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அவ திமிர அடக்க ஆண்டவனா பார்த்து உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதை நீ விட்டுறாத. நீ உதவி பண்ணாதான் அவளால துளசியை காப்பாத்த முடியும். நீ காப்பாத்து, ஆனா அவ உன்கிட்ட மண்டிட்டு கேட்கணும்.
அவ அந்த அளவுக்கு இறங்கி வருவாளா சித்தி? புள்ள பாசம்னா சும்மாவா? மண்டி போட்டு கேளுடின்னு கேட்டுதானே ஆகணும். சித்தி, நீங்க என்ன பேசுறீங்க? அவகிட்ட சொத்து பத்திரம் இருக்கு. ஊர்ல ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு. டாக்குமெண்ட்ட கொடுத்தானா பணம் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. இவ்ளோ பேசுறவ அத மட்டும் நான் யோசிக்காம இருப்பேனா? அதுக்கும் நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். அவ எங்கெல்லாம் போய் பணம் கேட்பாளோ அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி பணத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா நீங்க சொன்னா கேப்பாங்களா? நான் சொன்னா கேட்பாங்களா? ஆனா நீ சொன்னா கேட்பாங்க. இத பாரு, சிவகாமி எப்பவும் உனக்கு கீழே உன் காலடியில தான் கிடக்கணும். அவளை மண்டி போட வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா அவளுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும், அவளை உன் காலடியில விழ வச்ச மாதிரியும் இருக்கும். நீ சரின்னு சொன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு நானும் சொல்லுவேன். அவளை பணிய வைக்கிறது தப்பு இல்ல, ஆனா உயிரோட விளையாடக்கூடாது. பைரவி, நான் தான் சொல்றேனே, துளசிக்கு ஒண்ணுமே ஆகாது. கரெக்ட் டைமுக்கு நாம போய் உதவி பண்ணிடலாம். சரி, நான் என்ன செய்யணும்? டிஷர்ட்ல பிளட்டா இருக்கு. இது எப்படி ஆச்சு? துளசி, உனக்கு ஒண்ணு இல்ல துளசி, ஒண்ணு இல்ல. என்ன பாரு துளசி, உனக்கு ஒண்ணு இல்ல துளசி. இது அம்மா பார்த்தாங்கன்னா இது எப்படி ஆச்சுன்னு கேட்டு உசிர் எடுப்பாங்க. அம்மா கேட்ட என்ன செய்யறது? இது அம்மாவுக்கு தெரியாம எப்படி மறைக்கிறது? என்ன பண்றது? ஏதாவது செஞ்சே ஆகணுமே. என்ன பண்றது? எஸ், லாண்ட்ரில இருந்து வந்த அம்மாவோட சாரியும் என்னோட டிஷர்ட்டும் இந்த கார்ல தானே இருக்கு. அதை வச்சு சமாளிச்சிடலாம்.
காஞ்சனா பாட்டி இங்கே வந்துட்டாங்களா? கண்டிப்பா துளசியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல என்ன அவங்க பார்க்கல, ஆனா எனக்கு தெரியாம பார்த்துருந்தாங்கன்னா, ஓ காட், அம்மா கேட்டு பிரச்சனை பண்றதுக்கு முன்னால நாமளே சொல்லிடுறது தான் நல்லது. அம்மா, அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? விஸ்வா வந்துட்டியா? ஏய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம துளசி இருக்கால, அவ வண்டியில போறப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். யாரோ அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவ கூட யாருமே இல்லாம அனாதை மாதிரி இருக்கா. ஓ, அப்ப பாட்டி நம்மள பார்க்கலையா? ஏய், நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், கேக்குதாடா? கேட்டுச்சு பாட்டி. துளசிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இவனுக்கு என்னாச்சு? அவளுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்ன இவன் ஏன் கண் கலங்குறான்? ஏய் விஸ்வா, அவளுக்காக வருத்தப்படுற? பாட்டி, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னா வருத்தப்படாம சிரிக்க சொல்றீங்களா? டேய், நீ ஏன்டா கோச்சுக்கிற? ஏதோ தோணுச்சு, கோச்சுக்கிட்டேன். ஏன் அப்படி தோணுச்சு? ஐயோ, என்ன கேள்வி கேட்டு தொல்லை பண்ணாதீங்க. அம்மா, இவங்களுக்கு நீங்க தாம்மா கரெக்ட். இவங்களை நீங்களே சமாளிங்க. அட, என்னாச்சு இவனுக்கு? என்னம்மா, அவங்க அம்மா வந்துட்டாங்களா? பணத்தை கட்டிட்டாங்களா? டாக்டர், அதுக்காக தான் போயிருக்காங்க. இப்படியே பணத்தை ரெடி பண்ணி கட்டிடுவாங்க. நீங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். ப்ளீஸ் டாக்டர். அப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா. முதல்ல பில்லிங் செக்ஷன்ல போய் பணத்தை கட்டிட்டு அந்த ரெசிப்ட் இங்க கொண்டாந்து கொடுத்தாதான் ஆபரேஷனை ஆரம்பிப்பாங்க. இதாம்மா இங்க ரூல்ஸே. துளசி உயிருக்கு போராடுறாங்க, இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. என்ன ரூல்ஸோ, உயிரோட விளையாடுறாங்க.